ஜிஎஸ்டியை பொறுத்தவரை மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஏற்கனவே பல கருத்துக்களை மத்திய அரசிடம் தெரிவித்திருந்தார் என்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். அந்த கருத்துக்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதால் தமிழக அரசு ஜிஎஸ்டி மசோதாவை ஆதரிப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். ஜிஎஸ்டி பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்துடைய ஆண்டாண்டு காலமாக அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அதிலே அந்த இந்த கருத்துக்களை சொல்வதன் மூலம் நம்முடைய மாநிலத்துடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் காரணமாக மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவருடைய கருத்துக்கள் காரணமாக இந்தியாவில் பல மாநிலங்கள் இன்றைக்கு இதனால் பயன்பெறுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது.